வணக்கம் சார். வணக்கம் சைமன். என்ன பேசுறதுன்னே தெரியல சார். எங்கள் கேமராவை போட்டு என்ன பேசுறதுன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம் சார்? நம்ம ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். பட்டு ஒன்றுமே இல்லையே சார். சினிமாவில் ஒரே பொலிட்டிக்கலாக ஓடுது, இல்லைன்னா சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷு, இதை தான் எல்லா சைட்லேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதையும் பேசுங்க. ஆமாம், இன்னும் தோணுதான் பேசுங்க. சார், நேற்று அஜித் சாரை யுவன் சங்கர் ராஜா மீட் பண்ணியிருக்காரு சார். இது எப்படி சார், ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஏதோ படத்துக்கான டிஸ்கஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்லி மீட் தான். நம்ம விசாரிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான மீட் தான் அப்படின்னு. அந்த மீட் துபாயில் இருந்ததுன்னா இன்னும் உறுதியான ஒரு விஷயமா மாதிரி இருக்கும். துபாயில் அப்படி இப்படி எல்லாரையும் அப்படி பார்த்தோன்னா யுவன் சங்கர் ராஜா அங்கேயே கூட இருக்கார். இவரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே துபாய் வாசி மாதிரி தான் ஆகிட்டார். அங்கே நடந்த சந்திப்பாக தான் இருக்கும். ஒருவேளை 64க்கு இப்பயே ஒரு அச்சாரம் போட்டாரான்னு தெரியல. நீங்கள் பாட்டு யாராவது ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஹிட் கொடுத்ததில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. ஏன்னா இந்த ஜிவி பிரகாஷ் குட் பேட் அக்லியில் இது பண்ண மியூசிக் பண்ணதில் ஆளுக்கு வச்சு அவருக்கு 6 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்கீங்க, இளையராஜா பாட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்களேன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒருவேளை நான் வந்துருந்தனால எங்கள் அப்பா பாட்டை எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்ற இதில் ஏதாவது சந்தி பண்ணதில் மேபி ஒரு சும்மா ஒரு இதுவாக இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு மீடியா சம்மந்தமான விழா ஏதோ நடந்திருக்கு பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியா நண்பர்களே நிறைய பேர் அஜித், ஷாலினி இவங்கெல்லாம் நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம், ஏதோ ஒரு ஸ்டுடியோ ஓப்பனிங், ஏதோ ஒரு ஜுவல்லரி ஸ்டுடியோ ஓப்பனிங், ஏதோ அது தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அஜித் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காரு. உண்மைதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு அவருடைய அந்த கட்டுப்பாடெலாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம விசாரிச்ச வகையில் அதெல்லாம் தளர்த்துட்டு மீடியாவை சந்திக்கிற ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்குது. அதை தாண்டி ரசிகர்களை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்கனவே கூட நம்ம பேசியிருந்தோம். இவருக்கு அந்த மனநிலை இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன தான் பைக் ரேஸ், கார் ரேஸுன்னு போனாலும் நம்மளை விடாமல் இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்ன இதாக இருக்கும். ஏன்னா அஜித்தோட ஒரு பழைய பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். அப்போது அதில் பிரமாதமாக பேசியிருப்பார். அமராவதி பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெரிய அளவில் நான் கடகடன்னு வந்துடுவோம்லாம் நான் நினச்சேன். வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த பவித்ரா, பாசமலர்கள் இப்படிலாம் படம் வந்ததப்போ எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு ஒரு 1.5 வருஷம் நான் வீட்லேயே இருந்துட்டேன். வீட்லேயே இருந்தப்போ வெளியே பார்த்தா தான் இந்த சினிமாவில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கேப் விட்டிங்கன்னா உங்களை யாருமே சீண்ட மாட்டாங்க. இதுக்கு அமராவதி நல்லா ஓடின படம் தான். அதன் பிறகு நான் முட்டி மோதி ஒவ்வொரு படமாக வந்து அதில் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் போராடி தான். அப்போ அந்த இன்டர்வியூ கொடுக்கும் போது அவர் இது பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆசைன்னு ஒரு படம் வந்த பிறகு பாருங்கள் ரேஞ்சு வேறு மாதிரி இருக்கும்னு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பதில் அப்போவே தெரிஞ்சது. அவர் ஓப்பனாகவே பேசியிருப்பார். நான் ஒரு 10th ஸ்டூடெண்ட் தான், ஈரோட்டில் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணேன். இதெல்லாம் அந்த இது டிடியில், அதாவது தூர்தர்ஷனில் எடுத்த பேட்டி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கான்ஃபிடென்ட் இன்றைய வரைக்கும் குறையாமல் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ கோடி சொத்து, இவ்வளோ கோடி சம்பளம், அவர் நினச்சா எந்த யூரோப் நாட்டில் வேணாலும் போய் சிட்டிசன் ஆகலாம், அது ஏதோ ஒரு பிளான்லாம் இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது போதையா விட்டுட்டு போகலாம்யா அப்படின்ற ஒரு மனநிலை வரும். பைக் ஓட்டுறது, கார் ரேஸ் ஓட்டுறது கூட போதுன்ற ஒரு. ஆனால் அவருடைய இன்டர்வியூ, இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நான் கார் ரேஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இதுவெல்லாம் இருக்குது, 54 வயசு ஆகிடுச்சு, இவர் ஏன் கார் ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்காருலாம் சில பேர் விமர்சனம் சொல்கிறவங்க சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர். 60 வயசுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க, நான் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அது ஒரு பேஷனாக பார்த்தது தான். இதை தவிர பார்த்தீங்கன்னா இடையில படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் அஜித்தோடைய ஒரு பிடிவாத குணம்னு கூட சொல்லாங்க. கமலை ஒரு சமயம் யாரோ திட்டிடுவாங்க. அப்போ பாரதி ராஜா ஒரு இதில் பேசுவார், கமலை இப்படிலாம் சாதாரணமாக இடம் போடாதீங்க, பணம் மாறி இருக்கலாம், அந்த ஆள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நிரூபிச்சிடுவார் அப்படின்னு. அது கமலுக்கு பொருந்ததோ இல்லை கமலுக்கு பொருந்தோ, ஆனால் அஜித்துக்கு அது பொருந்தும். எது ஒன்றும் இது பண்ணிங்கன்னா அதை முழுமையாக கற்றுக்கிட்டு அதில் உள்ளே இறங்கி ஒரு சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அதனால் இந்த சந்திப்பு AK-64க்கான சந்திப்பாக இருக்கலாம், சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம். AK-64 யாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கே சார். சைமன், நம்ம சொன்ன மாதிரி முதல்ல இவங்க அப்படின்னாங்க ஆதித்ய ரவிச்சந்திரன் தான். ஏன்னா ஒரு நம்ம சொன்னது தான், ஒரு ஃபேன் பாய் திரும்பவும் நம்ம படத்தை எடுத்தால் எப்படி இருக்கும் அது. ஏன்னா குட் பேடுகளில் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அஜித்துக்கு அவ்வளோ பெரிய உற்சாகம் ஆகிடுச்சா, அவ்வளோ சௌரியமாக பார்த்துக்கிட்டா ஆதிக்கு சில இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் இதை ஒரே ஒரு டேக் போதும், அப்புறம் சில சஜெக்ஷன் ஷாட்லாம் எடுத்து ஆட் பண்ணதெல்லாம் அஜித்துக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கு அந்த படத்தில். ஒரு ஃபேனாக இவர் பண்ணும்பொழுது நம்ம ஃபேன்ஸ் அந்த படத்தை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்காக வந்திருக்காப்புல. ஆதிக்க டிக் பண்ணியாச்சு. என்ன ஒரு விஷயம்னா, இந்த படத்துக்கான பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடின்றாங்க. இப்போ 400 கோடி செலவு பண்ணி தமிழில் படம் எடுக்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு 2 பேருடைய பேர்லாம் இது பண்ணுறாங்க. அது உறுதி செய்யப்படாத ஒரு தகவல். நீங்கள் மைத்ரி மூவிஸ் மாதிரி ஒரு நிறுவனம் வந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா குட் பேட் அக்லிக்கு முன்னாடி விடாமுயற்சி ஒரு ஃப்ளாப் படம் அது உண்மைதான். வசூல் ரீதியில் குட் பேட் அக்லியே தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அந்த அளவுக்கு போய் காசு சேரலை,
ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க நல்லா சம்பாரிச்சாங்க. தயாரிப்பு நிறுவனத்துக்கு அந்த அளவுக்கு வந்து லாபம் வரலன்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. அது காரணம் வந்து அஜித்தோடைய சம்பளத்தை முன்கூட்டியே அவங்க கொடுத்தது தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து அது ஒரு பெருந்தொகை போயிட்டு பிறகு நான் அதுக்கான வட்டி இதுவெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த லாபம் வந்து பெரிய லாபம் கிடையாதுன்னு. இப்போயோட AK-64 ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஹையஸ்ட் பேமெண்ட் கேட்குறாரு அஜித் அப்படின்னு. அவர் கேட்குறாரா, அவர் சம்மந்தப்பட்டு கேட்குறாங்களா, இது உண்மையானு தெரியல. 183 கோடி ரூபாய் அப்படின்னு. அதனால் AK-64 இருக்குது. பட் இந்த அக்டோபர் இல்லை நவம்பரில் ஷூட்டிங் தொடங்குறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஒரு 4 மாதம் கேப்பில் ஒரேடியாக அடித்து முடிச்சுட்டு ஜூன் 1ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி, பர்த்டே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது. சூர்யா 45ஓட ஒரு கிளிம்ஸோ இல்லை டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு போர்ஷன் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு வந்து RJ பாலாஜி அவருடைய பர்த்டே. ஸோ அவர் டேரக்டர்ன்ற முறையில் இது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு. டைரக்டருடைய பர்த்டே அப்படின்னா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து சூர்யாவுக்கு அவசியம் ஒரு வெற்றி அப்படின்ட்டு ஒன்று தேவைப்படுது வந்து. ஏன்னா RJ பாலாஜி அந்த படத்தை சீரியஸாக எடுக்கிறாரா, காமெடியாக எடுக்கிறாரா, இல்லை சீரியஸ் காமெடியாக எடுக்கிறாரான்னு ஒன்றும் தெரியல வந்து. இதெல்லாம் மாரி எந்த ஜானராக இருந்தாலும் சூர்யாவுக்கு ஒரு வெற்றி வேணும். வாடிவாசல் ஒரு பக்கம் ட்ராப்பு, இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி தேட்டர்கள் இட்டு கொடுத்து அவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ RJ பாலாஜி படம் எந்த அளவுக்கு அவரை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே வேளையில் ஒரு சூர்யா படம் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட் வருதுன்னா, ஒரு விஜய் படம் அஜித் படத்துக்கு ஈக்குவலாக அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அப்டேட் வருதான் அப்டேட்னு அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு வந்து. அப்படியே இதுவாகி போச்சு வந்து. இன்றைக்கி ஒரு சமயம் வந்தா அப்டேட் வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை போஸ்டர்ஸ் மாதிரி ஃபிலிம்ஸ் மாதிரி விடுறாங்களான்னு தெரியல. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு படம் வந்த பிறகு தான் தெரியும். சார், குபேராவோட ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அவர் வந்து ரொம்ப அந்த பிச்சைக்காரன் வேஷத்தில் ரொம்ப பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஹாலிவுட்டில் நடித்தவரா இவர் அப்படின்ற மாதிரி இருந்தது. குபேரா ரிலேட்டடாக உங்களோட கருத்து என்ன சார்? நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. குபேரா என்னங்க வந்து இப்போ வரைக்கும் தேட்டரில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை விளக்கு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. புக்கிங்கில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படம் ஒரு டப்பிங் படம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி. ஏன்னா நான் கூட தெலுங்கு தமிழ் படம்னு நினச்சேன். ஆனால் தெலுங்கு தான் அந்த படம். அதில் வந்து டப்பிங் மட்டும் பேசியிருக்காரு தனுஷ். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பாருங்கள், தனுஷ் தவிர இதெல்லாம் தெலுங்கு நடிகர்கள் தான். அதனால் ஒன்று சுணக்கம் காட்டுறாங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 3 மணி நேரம் 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த படம் டியூரேஷன் 2.5 மணி நேரமே நம்மளால் உட்கார முடியல. 3 மணி நேரம் அப்படின்னு என்ன காரணத்துக்காக இவ்வளோ லென்த்தாக படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல வந்து. நீங்கள் குட் பேட் அகடிலாம் சக்குன்னு போய் சிக்கன் முடிஞ்சிருச்சு அந்த படம்லாம் வந்து. அதுதாங்க வேணும் வந்து. போட்டு ஒருத்தனை போட்டு நீங்கள் அந்த காலத்தில் வந்து அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரோல் விடுவாங்களாம் வந்து. நம்ம பார்த்ததில்லை. என்னென்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை ஓட விடுவாங்க. தேவதாஸோ ஹரிதாஸ் படங்கள்லாம் ஒரு தீபாவளிக்கு இதாகி இன்னொரு தீபாவளிக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருந்தது. ஏன்னா வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அவன் பொழுதுனைக்கு ஒரு நாள் முழுக்க சினிமா தேட்டரில் இருக்க சொல்லுவானுங்க. ஒரு 5 தெரு வரைக்கும் க்யூ நிற்குமா படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது வந்து. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு நேரம் கிடையாது வந்து. அதை கூட ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடறான். இதில் வந்து 3 மணி நேரம் அப்படின்றது விஷயம் வந்து ஒரு 3 மணி நேரம் போய் உட்காரணுமா அப்படின்னு. படத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய டாக்லாம் ஒன்றும் இல்லை. இவர் தான் ஒவ்வொரு விழாவாக போய் ரஜினி மாதிரி ரஜினி மாதிரி வாயை கோணையாக வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒவ்வொரு செங்கலையும் இது பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா, யார் என்ன அது வேற எங்கிட்ட வேற கேட்டுறாங்க. பயங்கரமான மீம்ஸ் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. யார் உண்மையிலேயே அவருக்கு யாருங்க எதிரி வந்து தெரியல சார். அவருக்கே தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்புறம் ரேண்டமா பேசிட்டு போறாருங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசினா தானே சார் அடுத்து வந்து நம்மளை பற்றி பேசுவாங்க. இல்லை ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரியான இது நான் பார்க்கும்போது இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக தான் இந்த பேசுறாருன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக அவர் எதுலையுமே மாட்டலையே சார். எந்த ஒரு விவகாரத்துலையும் மாட்டல. எந்த ஒரு சிம்புக்கும் அவருக்குமான சண்டைன்றாங்க. சிம்பு ஒரு பக்கம் அவர் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அவர் ஒன்று இதுவாக இல்லை, இவர் ஒரு போயிட்டு இருக்காரு. நயன்தாராவுக்கு இவருக்கும் பிரச்சனைங்க. அதெல்லாம் கூட ஆறி போச்சு. ஆனால் இது என்னன்னா, தன்னுடைய பேச்சு இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, மீடியாக்கள் பேச பண்ணணும். இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் அதை பற்றி விவாதிக்கணும், சோஷியல் மீடியாக்களில் மீம்ஸ் போடணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பேசப்பட்டதாக குபேரா படத்துக்கான கவனத்தை திருப்புறதுக்காக இவர் திட்டமிட்டு பேசுறதாக எனக்கு தெரியுது வந்து. சார், சிம்புவும் வெற்றிமாறன் அவர்களும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் வந்து ராஜன் வகைராவோட வரும். இது வந்து வட சென்னை பாணியில் தான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அது அஃபிஷியலாக என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்லை யாருக்கூட இது வட சென்னை 2 கதை தான் அப்படின்னு. நீங்கள் வந்து அந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா லுங்கிலாம் கட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரியே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்டது தான் அப்படின்னு ரொம்ப குறுகிய காலத்தில் இதை எடுத்து முடிக்கிறதுக்கு வெற்றிமாறன் ஓகே பண்ணியிருக்காரு வந்து. எடுத்துவாங்களா சார்? குறுகிய காலம் ஒரு இது ஏற்கனவே எடுத்து விடுதலையில் நடந்ததால கேட்குறேன்.
இல்லை அது ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடியது தான். இப்போ விடுதலையில் நடந்ததுனால தான் அந்த போட்ட டேட்டை தவறி போட்ட பட்ஜெட்டை தாண்டி போவே தான் அதை 2 படமாக அவங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொன்னது. 2வது படத்தோடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும், 2வோட ரிசல்ட்டு. இப்போ என்னென்னா தானுக்கு அந்த வாடிவாசல் பிரச்சனையினால வந்து 2 படமாக அவங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இது பாரு. அதுவும் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சு தரேன் அப்படின்னு. ஏன்னா அஸ்வந்த் மாரிமுத்து படம் சிம்பு போகணும். ஒரு சமயம் சைமல்டேனியஸாக 2 படத்துக்கும் கால் ஷீட் கொடுத்துருக்காரான்னு தெரியல வந்து அது போகணும்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ராஜன் வகையரா அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் வந்து. ஏன்னா அந்த வட சென்னையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷை தாண்டி அமீருடைய கேரக்டர் ஒரு பிரமாதமான கேரக்டர். நம்ம கூட பேசியிருந்தோம் வந்து அமீர் வந்து அவ்வளோ இன்புட் அதில் கொடுத்தாரு அப்படின்னு வந்து. ஆக்சுவலாக தனுஷ் ஒரு பழைய பேட்டி ஒன்று சொல்லியிருப்பார் வந்து. வட சென்னை முதல்ல அந்த ப்ராஜெக்ட் ரெடியானப்போ வெற்றிமாறன் வந்து சொன்னது என்னென்னா, இந்த அன்பு கேரக்டர் வந்து சிம்பு பண்ணிட்டோம், ராஜன் கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ, அந்த அளவுக்குலாம் பெருந்தன்மையான ஆள் நான் கிடையாது சார் அப்படின்னு. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா எப்படி ஆயிருக்கும் பாருங்க. வெற்றிமாறன் அந்த ஒரு ஏதோ ஒரு ஐடியாவில் வச்சு தான் பண்ணியிருக்காரு. 2 ஃபேன்ஸும் 2 நடிகர்களும் அந்த படத்துக்குள்ளே, ஏன்னா 2 கேரக்டருமே ஒன்றும் சோட போகிற கேரக்டர் கிடையாது, வச்சு இதுவாகிருக்கும். ரைட்டு இப்போ முழுக்க முழுக்க ராஜன் கேரக்டருக்குள்ளே சிம்பு வராரு அப்படின்போது அந்த ராஜன் வகையரா தான் சொல்ல போகிறார். அது வெற்றிமாறனோட ஸ்டைல்னு வாங்க இல்லைங்களா. சிம்பு வச்சு வெற்றிமாறன் ஸ்டைலில் என்ன பண்ண போகிறார், சிம்பு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறான்னு எதிர்பார்ப்பே உருவாயிருக்குது. அது ஆரோக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு தான், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். கூலி வந்து எந்த அளவுக்கு சார் போயிட்டுருக்கு? கூலியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரஜினி சார் வந்து லோகேஷ் கனகராஜை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் வந்தது. எந்த அளவுக்கு சார் கூலி போயிட்டுருக்கு? நம்ம கூலி கூட 1000 கோடி அப்படின்னு சொன்ன போட நிறைய பேர்லாம் வந்து எங்க 1000 கோடி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இல்லை பிஸ்னஸே பாருங்கள் சைமன் வந்து தியேட்ரிக்கல் நான் தியேட்ரிக்கல் அப்படின்னு. இந்த நான் தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 520 கோடி ரூபாய் வரைக்கும் இதுவாயிருக்கு. நீங்கள் ஓவர்சீஸ் வந்து 83 கோடி ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்காகிறதா ஒரு தகவல் வந்து. அதுவே பெரிய விஷயம். நாகார்ஜுனா ஆல்ரெடி 44 கோடி 45 கோடி அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு தான் வந்து அந்த நிறுவனத்துக்கு சார்பாக தெலுங்கு ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி பெரிய அதிகமானது. ஏன்னா நாகார்ஜுனா இருக்காருல்ல உள்ள. இது ஒரு பக்கம் வந்து கேரளா கர்நாடகா இதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸும் இன்னும் அவங்க விற்கலை. அது அப்படியே வச்சுருக்காங்க பெண்டிங்கில். அதுக்கு ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு வந்து. இது ரெட் ஜெயிண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட தான் அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஏன்னா சன் பிக்சர்ஸ்னால் ரெட் ஜெயிண்ட் தான் வாங்குவாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு தியேட்ரிக்கல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தமாக அப்புறம் சேட்டலைட்டு, நீங்கள் சேட்டலைட்ஸை சன் டிடி நெக்ஸ்ட்டு தான். இதுவே ஒரு 400 கோடி பக்கமாக 500 கோடி கிட்ட வந்துருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வசூல் ஆகிறது வந்து குறிப்பாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அது பேசியே ஆகணும் வந்து. என்னென்னா நீங்கள் தமிழ் படங்கள் ஏன் 1000 கோடி அடிக்கலைன்னு நம்ம கூட போயிருக்குன்னு ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். எங்கள் முதல்ல நார்த்தில் வந்து 400 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க ஒரு படம். அது வந்து 1000 கோடின்னு. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற ஒரு கண்டிஷன் என்னென்னா ஓடிடி 4 வாரத்துக்கு பிறகு இங்கே கொடுக்கலாம்ன்ற ஒரு அக்ரிமெண்ட் இங்கே போட்டிருக்கோம். நார்த்தில் வந்து 8 வாரத்துக்கு பிறகு கொடுத்தால்தான் நீங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ண விடுவாங்க, இல்லைன்னா சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான். இது அமீர் கான் உள்ளே வந்துட்டார். அமீர் கான் போகிற இடமெல்லாம் சொல்லுகிற ப்ரொமோஷன்லாம் கூலியை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பாக அவருடைய கேரக்டர் பற்றியும் லோகேஷ் கனகராஜை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு கேமியோ ரோல் பண்ணால் கூட டைரக்டர் அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதை பேசணுன்னே ஆட்டோமேட்டிக்காக நார்த்தில் வந்து அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை ஏன் நம்ம கெடுத்துப்பான்னு சொல்லி 8 வார ஓடிடிக்கு இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் 1000 கோடிக்குள்ளே வந்துடும். வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஓவர்சீஸு 83 கோடி. ஓவர்சீஸில் எப்பவும் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் படத்துக்கு ஒரு பெரிய மாசு உண்டு. அதை பிரேக் பண்ணிவிட்டு கூலி வருதுன்னா கூலியின் மீதான இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் ஒன்று லோகேஷ் கனகராஜ், இன்னொன்று ரஜினி, அதை தாண்டி நாகார்ஜுனா, அமீர் கான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே இருந்து என்ன சொல்ல போகுதுன்னு. கண்டிப்பாக ஒரு வெற்றி வேணும் அப்படின்ற ரஜினியை தாண்டி லோகேஷ் கனகராஜ் இருக்குது. ஏன்னா பொன் முட்டையிடம் வாத்து வந்து கையிலேயே கொடுத்து முட்டையும் இட போகுது அப்படின்போது அது எப்படி வந்து பறக்க விட்டுருவார் அவர் வந்து. வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி வெற்றியை கொடுத்தாகணும்னு அதான் நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தது சூப்பர் கண்ணா கலக்கிட்ட அப்படின்னு சொன்னது வந்து. மேபி நம்ம பேசுகிற நேரம் செகண்ட் ஹாஃப் கூட பார்த்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது பார்ப்போம். கூலி ஆகஸ்ட் 14. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வார் 2 படம் ரிலீஸ் ஆகுது சமயத்தில். ரித்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற படம். இவங்க என்னன்றாங்க, அங்கே நீங்கள் அமீர் கானை வச்சு கேமியோ ரோலுக்கு பேசிட்டீங்க, அங்கே ரித்திக் ரோஷன் நடிக்கிறாரு, கூலிக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா, அங்கே வருவாங்களான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து ஏற்கனவே வயசாகி போச்சு, அவர் ஃபீல்ட் அவுட்டு. இன்றைக்கும் ஜூனியர் என்டிஆர் வந்து இன்னும் வந்து லைம் லைட்டில் இருக்கார், அவருக்கு வருவார் இவருக்கு வருவாருன்னு. இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு காலம் இது. இப்போ கண்டென்ட் நல்லா இருந்து கதை சூப்பராக இருந்ததுன்னா ஆடியன்ஸ் வரவேற்பார்கள். கூலிக்கு அப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கான இவங்கெல்லாம் நாகார்ஜுனா உட்பட இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இவங்களுடைய சினிமா அறிவில் இது எடுக்கும் போதே கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா. இந்த படம் சூப்பராக வருது, இந்த இது வருது, இந்த டைரக்டர் ஒர்க் பண்ணுறதை வச்சு அதை தான் புகழ்ந்துருக்காங்க. கூலி படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறது. அந்த எதிர்பார்ப்பை கூலி
கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்யும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார். சிவகார்த்திகேயன் அவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எங்கே போனாலும் அவரோட ஃபோட்டோவாக இருந்தது. எந்த டீம் படம் நல்லா பண்ணியிருந்தாலும் கூப்பிட்டு அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதையும் நிறைய பேர் வந்து மீம்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தானுங்க. ரஜினி சாரை கூப்பிட்டு கூலி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தினதா அப்படின்னு சொல்லிலாம் மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து பெருசாக எங்கேயுமே பேசாமல் இருக்காங்களே சார். என்ன சொல்கிறது, ஒருத்தரை மீம்ஸ் போடுறது, அவரை வந்து கிண்டல் பண்ணுறது, எதிர்த்து இது பண்ணுறது, இந்த வழக்கம் போல் பண்ண தான் செய்வாங்க. அது சிவகார்த்திகேயன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறது இந்த இவர் நெல் ஜெயராமன், தமிழ்நாட்டில் அரிய வகை நெல்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடித்தவர் அவர் தான். அது ஏறக்குறைய அவருடைய பயோபிக்கில் தான் கமல் நடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. எச் வினோத் டைரக்ட் பண்ணி அதெல்லாம் டிசைன் பண்ணது. அதுக்கு கடைசி நேரம் ட்ராப் ஆகலை, அது பெண்டிங்கில் இருக்குது. இங்கே ஜனநாயகங்குள்ளே வந்துட்டார். அப்படி வந்து யாராலும் உலக தமிழர்களால் அவ்வளவாக அறியப்படாத ஒரு நபராக வந்து நெல் ஜெயராமன் அவர்கள் இறுதி காலத்தில் இறந்து போயிட்டார். அந்த சமயத்தில் வந்து இருந்தப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்தப்போ சிவகார்த்திகேயன் போய் பார்த்து மீட் பண்ணிவிட்டு அவருடைய நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுடைய அவருடைய மகனுடைய முழு படிப்பு செலவையும் தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இயக்குனர் இரா சரவணன் தான் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னென்னா வழக்கம் போல் அரசியல்வாதிகாட்டும் சினிமா நடிகர்களாக அந்த நேரத்தில் மீடியாவை பார்க்கும்பொழுதோ அது செய்தியை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுக்கறதுக்காக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கடையை முட்டு அந்த பக்கம் கூட திரும்பி கூட பார்க்காம ஓடிடுவாங்க. அந்த பையன் ஒரு நெல் ஜெயராமனுடைய மகன் வந்து இப்போ டிகிரி முடிக்கிற அளவுக்கு அந்த மொத்த படிப்பு செலவும் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கட்டி இது பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு. சொன்னதை ஒருத்தர் செஞ்சுட்டாரு. அதை பார்த்துட்டு ஏறக்குறைய ஒரு வேலையே வாங்கி தரேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கல்லூரியில் சேர்த்துட்டு முடித்த உடனே வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நீங்கள் அதை ஒரு இது வச்சு ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. இப்போ இவரோடய நேராக ஃபாலோ பண்ண முடியாது, யாரோ ஒருத்தரை போட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயம். நீங்கள் எங்கள் முத்துக்குமார் குடும்பத்திற்கு தான் எழுதுகிற பாடல் எழுதுகிற அந்த தொகையை வந்து இன்றைக்கு வரைக்கும் சிவகார்த்திகேயன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ முத்துக்குமாருக்கு 7 இசையமைப்பாளர்கள் சேர்ந்து அந்த ஃபேமிலிக்காக ஒரு லைவ் ஷோ ஒன்று பண்ண போகிறாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து. ஏன்னா பல இடங்களில் முத்துக்குமார் சம்பளம் பெறாமல் சம்பளம் வாங்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வந்த நபருங்க. சினிமாவில் எப்படி இருப்பாருங்க, நீங்கள் வாயை திறந்து கேட்டால் கூட சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நாகேஷோடைய ஒரு பழைய பேட்டி ஒன்று இருக்குது. பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாலி அவரோட ரூம்மேட்டாக இருக்குது சமயத்தில் இது படத்தில் நடிச்சுட்டு சார் டப்பிங் பேச வாங்க அப்படின்னு வாங்கலாம். அது ஏன்னா டப்பிங் பேசிட்டா நீங்கள் சம்பளத்தை வாங்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண தொண்டை கட்டின மாதிரி பேசுகிறான். எப்படியா அப்படின்னு வர வந்து ஐயோ என்ன சார்ண்ணே தொண்டை ரொம்ப இதுவாகி போச்சுங்கன்னு. ஐயோ எப்போ சார் எம்ஜிஆர் சார் வேறு கால் ஷீட் கொடுத்துட்டார், டப்பிங் பேசுறதுக்கு டேட் கொடுத்துட்டார், நீங்கள் காம்பினேஷன் பேசணும், ஒன்றும் பண்ணும்போது வைத்தியம் பண்ணணும், பழைய பாக்கி இருக்குது காசு இருக்காதுன்னு தொண்டைகள்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி வாலி என்ன பண்ணுவாராம், முழு பாட்டு எழுதிட்டு கடைசியில் வந்து ஒரு சரணமோ ஒரு பல்லவியோ ஒரு 4 வரி பெண்டிங் விட்டுருப்பாராம். என்னன்னு தெரியல வரமாட்டேந்தியா அப்படின்னு வரான். அதுக்கப்புறம் காசை கொடுத்த பிறகு வந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து விட்டுருவாங்க. இதுதான் சினிமா. நீங்கள் சினிமாவில் பேமெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறதுல முத்துக்குமார் பல இடங்களில் கூச்சப்பட்டுக்கிட்டு பேமெண்ட் வாங்காமல் இலவச பாட்டு எழுதி கொடுத்து வந்திருக்காருன்னா இங்கே சும்மா கேட்குறவனுக்கே காசு கொடுக்க மாட்டாங்க. கூச்சப்படுற ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க வந்து. இதெல்லாம் இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது வந்து. அவருக்கே வந்து சிவகார்த்திகேயன் வந்து உதவி பண்ணியிருக்காரு, உதவி பண்ணிட்டு இருக்காருன்ற பொழுது இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது யாராவது எதிர்த்தாங்கன்னா நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். பட்டு கர்நாடகாவில் இனிமேல் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே விலகிட்டதா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே விலகிட்டதா ஒரு நியூஸ் வருது சார். இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாமல் என்னங்க வந்து இன்னும் 2 வாரத்தில் ஓடிடியிலே வந்துடும். ஓடிடியில் வந்துடும். இங்கேயே போட்டு துவந்து வச்சுட்டாங்க. என்ன ஆச்சு மணிரத்னத்துக்குன்னு. இதில் 10 வரைக்கும் இந்த இது முத்தமழை சாங்கை வேற வெளியிட்டு அது சும்மாவே இருந்திருக்கலாம் ரேஞ்சில் வச்சு. என்னன்னா ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு உண்மையிலே பிரமாதமான ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒரு மொழி பிரச்சனைகள், அதுவும் வந்து ஒரு திரைப்படம் சம்பந்தப்பட்ட சென்சார் செய்யப்பட்ட திரைப்படத்தில் நீங்கள் யார் வந்து நாட்டாமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அங்கே இருக்குது. அந்த நீதிபதியே இப்போ கர்நாடகாவில் இது சொன்னார்ல, அவரே அது ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காராம். அது ஒரு தகவல் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு நல்ல ஒரு குட்டு வச்சாச்சு. இதன் பிறகு ஒரு ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுக்கப்புறம் தான் ரொம்ப பயமே இருக்கும். அது இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி ஏன் வந்து தேட்டர் முன்னாடி அவங்க சும்மாவே சொல்லதா இல்லை. இதுக்கப்புறம் வந்து இந்த எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒட்டுமொத்தமாக 2 மரத்து வேப்பிலையை கட்டின்னு ஆடுவாங்கன்ட்டு இது வேணாம் பண்ணாமலே இருந்துடலான்னு சொல்லி அவர் அழகாக எஸ்கேப் ஆகிட்டார். இது உண்மை தான். அது நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் ஒன்று இது பண்ண மாட்டாங்க. இந்த தீர்ப்பே கமலஹாசனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவான தீர்ப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த படத்தை இன்னும் சூப்பராக எடுத்து வந்து தமிழில் போட்டுக்கிட்டு இருக்குது, இந்தியாவில் பிரமாதமாக இருந்திருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ கர்நாடகாவில் அதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துருப்பாங்க. அது ரைட், ஓகே, முடிஞ்சு போன விஷயத்தையும் பேசிகிட்டு இருப்பானு தான் கதை. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி. வணக்கம்.